கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நம்மை புடமிட்டு புதிதாக்கி கொண்டே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை மறந்துவிடவே கூடாது. கர்த்தருக்கு ஏற்ற அந்த வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த பூவுலகிலே மாம்ச சாயலில் வரும் பொழுது அவரை சோதிப்பதற்கு பல்வேறு விதங்களிலே பிசாசானவன் முயற்சி செய்தான். சத்துரு பல்வேறு விதங்களில் அவன் முயற்சி செய்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் ஆண்டவர் மிகவும் கவனமாய் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவர் எல்லாவற்றிலையும் மன தெளிவுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாம். பிரியமானவர்களே, நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நினைவுகள், நம்முடைய எல்லா செயல்கள் அத்தனையும் பரிசுத்தமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதுதான் மிக முக்கியமானது. இன்றைக்கு பார்வையிலே, எண்ணத்திலே நான் பரிசுத்தமாக வாழ முடியவில்லை. அநேக காரணம், ஏராளமான பிசாசானவன் தந்திரமான பல வலைகளை விரித்திருக்கிறார். அநேக வாலிபர்கள் விழுந்து போகிறதை பார்க்கிறோம். அநேக குடும்பத்தின் பெரியவர்கள் கூட அதில் சிக்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டே இருக்கிறார். அநேக விசுவாச பிள்ளைகள் கூட இப்படி தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி கர்த்தரோடு கூட நெருங்கி சேராமல் உலக வழக்கத்தின்படி அவர்கள் சிக்கி இருப்பதினாலே அநேக நேரங்களில் பரிசுத்தத்தை இழந்து விடுகின்றார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. துன்மார்க்கருடைய ஆலோசனை நாம் நடந்து கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாக நாம் பாவிகளுக்குள்ளாகத்தான், பாவத்திற்குள்ளாகத்தான் விழுவோம். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய வசனத்தின் வழியாக எல்லா காவலோடு நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படி அழைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தின் சிந்தனையில் உள்ளவைகள் தான் வெளியே வருகின்றது என்பதை பார்க்கிறோம். இருதயத்திலிருந்து புறப்படுவதே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நாம் மாய்மாலமாக கர்த்தருடைய சமூகத்திலே வாரத்திற்கு ஒரு முறை வந்துவிட்டு அப்படியே ஆராதித்து விட்டு செல்வது போல ஏதோ ஒன்று கடமைக்கு செலுவை செய்வதற்காக நாம் கிறிஸ்துவோடு கூட தொடர்புடையவர்களாய் இருக்க முடியாது. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த உலகத்தின் ஓட்டத்திலே நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாய், அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். எப்பொழுதும் நம்முடைய சிந்தையிலே நம்முடைய இருதயம் ஒரு பெரிய குப்பை தொட்டி என்று ஒரு மனிதன் சொல்லுகிறார். அப்படி என்றால் அதற்குள்ளாக ஏராளமான அசுத்தமான காரியங்கள், ஏராளமான தேவனுக்கு பிரியமில்லாத இருளான காரியங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருபொழுதும் அவைகளை உங்களுடைய இருதயத்திற்குள்ளே போட்டு வைக்கக்கூடாது. அவைகள் இருதயத்தின் நிறைவினாலே உங்களுடைய சிந்தைகள் பெருக 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 உங்களுடைய எண்ணங்களும் அப்படிப்பட்டவைகளாய் மாறிவிடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை உயர்த்துகிறவர்களாய், எப்பொழுதும் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும்படி நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த சந்ததியாய் அவர் நம்மை தேடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 119 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வேத வசனங்களால் நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 51:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி எனக்குள்ளாக உண்டாகட்டும். அந்த சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் புதிய கிருபைகளை நமக்கு தருகிறார். நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். அல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியத்தில் நீங்களும் நானும் எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலையும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் அப்படி உங்களை தெளிவாய் அழைக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அசுத்தங்கள் இருக்கும் என்றால் அவைகளை இப்பொழுதே அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருதயத்திலே மாய்மாலமான சிந்தைகள் இருக்கிறது என்றால் தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகள்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய சாயலாய் வாழ இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஏன் இந்த உலகத்தின் மனிதர்களைப் போல கபடற்ற மனிதர்களாய், எப்பொழுதும் கபடுள்ள மனிதர்களாய் ஏன் இருக்க வேண்டும்? கபடற்ற மனிதர்களாய், கர்த்தருக்கேற்ற பலிகளாய் நீங்கள் இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே இந்த காலத்தை நமக்கு பிரத்யேகமாக கொடுத்திருக்கிறார். தேவனுடைய விசேஷித்த கிருபை நம்மில் உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை தெளிவாக அழைத்ததன் நோக்கத்தை நாம் நிறைவேற்றி முடிப்போம். அவருடைய சாயலாக வாழ்வோம். ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.